ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காக இன்னைக்கு நான் என்ன திரைப்படத்தை கொண்டு வந்திருக்கேன்னா ரியல் ஸ்டீல்ங்கிற ஒரு தாறுமாறான பாக்ஸிங் திரைப்படத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறோம். இது ஒரு பாக்ஸிங் திரைப்படம் தான். ஆனா மனுஷங்க பாக்ஸிங் பண்ணாம மனுஷங்க ரோபோட் மூலமா பாக்ஸிங் பண்ணிக்குவாங்க. இந்த திரைப்படத்துல வர ஒவ்வொரு ஃபைட் சீனுமே சும்மா தாறுமாறா இருக்கும். இதுக்கு மேல இந்த திரைப்படத்தோட ஒன்லைன் சொல்லி உங்களை நான் ஸ்பாய்லர் பண்ண விரும்பல. இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் வாட்டி வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க இப்போ நம்ம கதைக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோவான சார்லியை காட்டுறாங்க. நம்ம சார்லியை பத்தி சொல்லணும்னா அவன் ஒரு எக்ஸ் பாக்ஸிங் பிளேயரு. இப்போ மனுஷங்க யாருமே காசு கொடுத்து பாக்ஸிங் மேட்ச் எல்லாம் சுத்தமா பாக்குறது இல்ல. எல்லாருமே ரோபோட்ஸோட பாக்ஸிங் மேட்ச் தான் பாக்குறாங்க. அதனால இவனுமே பாக்ஸிங்க குவிட் பண்ணிட்டு இப்போ ரோபோட் பாக்ஸிங்ல ஏதாவது பண்ணலான்னு ஊரா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா இது நாள் வரைக்கும் இவன் எந்த ஃபைட்லயும் பெருசா ஜெயிச்சது கிடையாது. இப்ப நம்ம சார்லிக்கு ஒரு போன் வருது. இவனுக்கு லவ்வரா கால் பண்ண போறாங்க. எல்லாம் கடன் கொடுத்தவங்க தான். நம்ம சார்லிக்கு போனை போட்டு என்கிட்ட வாங்கின பணத்தை எப்ப தர போற, மரியாதையா கொடுக்க போறியா இல்லையான்னு இவனை புடிச்சு கழுவி ஊத்த ஆரம்பிக்கிறாங்க. இவனு இப்போ போனை கட் பண்ணிடுறான். இப்போ அங்க 3 சிலுவண்டு வருது. நம்ம சார்லிய பார்த்து நீங்க தான் இன்னைக்கு சண்டை போட வந்திருக்கீங்களா, எங்களுக்கு உங்களோட ரோபோட்டை காட்ட முடியுமா அப்படின்னு கேட்க சார்லியுமே அவனோட ரோபோட்டை அந்த சிலுவண்டு கிட்ட காட்ட ஒரு சிலுவண்டு போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிடறா. நம்ம சார்லியுமே ஏய் குழந்தை, போட்டோ எல்லாம் எடுக்க கூடாது, போட்டோ எடுத்தினா நீ $5 தரணும் அப்படின்னு சொல்ல அங்க இருந்து ஒரு சிலுவண்டுமே சினிமா படத்தையே நாங்க டவுன்லோட் பண்ணி தான் பார்ப்போம், ஒரு ரோபோட்டை பாக்குறதுக்கு $5 நாங்க கிளம்புறோன்னு சார்லி நக்கல் அடிச்சுட்டு அவளுக்கு பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறாளுங்க. நம்ம சார்லியுமே $5 இல்லைன்னா பரவாயில்ல, $3 ஓகே, $1 வந்து போட்டோ எடுத்துட்டு போங்கன்னு அந்த சிலுவண்டி கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கான். ஏன்னா நம்ம ஹீரோட நிதி நிலைமை அவ்வளோ கேவலமா இருக்கு. இப்போ அடுத்த சீன்லயே நம்ம சார்லி ஒருத்தன் ஸ்பேரிங் கூட்டிருப்பான். அவங்க கிட்ட போய் டேய் ஒரு ரோபோட்டை காட்டு, ஒரு ரோபோட்டை பார்த்ததுக்கு அப்புறம் நான் உங்க கூட சண்டை போடுற அப்படின்னு சொல்ல அவன் என்ன சொல்றானா, ஏண்டா ஒண்ணுதே ஒரு தகர டப்பா மாதிரி இருக்கு, இது கூட போய் ரோபோட் சண்டை போட சொல்றியா, என் ரோபோட்லாம் உனக்கு ஜாஸ்தி, என் கால கூட முடிஞ்சா நீ போட்டி போட்டு ஜெயிச்சு காட்டு அப்படின்னு சொல்ல நம்ம சார்லியுமே $20,000 பெட்டுக்கு நான் ரெடி அப்படின்னு சொல்ல இப்போ அந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ அந்த காளையை திறந்து விடுறாங்க. நம்ம ஹீரோ அந்த காளையை போட்டு பொரட்டை எடுக்க ஆரம்பிக்கிறான். ஆனா நம்ம சார்லிக்கு சனி பொண்ணு வழியில வருது. நம்ம சார்லியை பார்த்து ஒரு பொண்ணு சைட் அடிக்க இவனும் அந்த பொண்ணை பார்த்து அப்படியே சைட் அடிச்சிட்டு இருக்கான். இந்த கேப்ல ரோபோட்டை கண்ட்ரோல் பண்ணதை மறக்க இப்ப எல்லாம் எந்த கிரவுண்ட்ல இறங்கினாலும் ஐயா பிளானோட தான் இறங்குவேன். ஜல்லிக்கட்டு போன காலைய வர சொல்லுங்களா. மாடு இவனோட ரோபோட்டை குத்தி கிழிச்சிருது. காலு கையின்னு அக்கா புரட்டி போட்டு இவனும் அந்த மேட்ச்ல தோத்தறான். இதுக்கு முன்னாடி பார்க்க வந்த அந்த சிலுவண்டு கூட இவனோட ரோபோட்டோட காலை தூக்கிட்டு போயிட்டு $2 கொடுத்தாதான் கொடுப்பேன்னு இவனை பயங்கரமா ஓட்டிட்டு இருக்காளுங்க. இப்போ நம்ம சார்லியுமே சண்டை கூப்பிட்டவன் வரதுக்குள்ள இங்க இருந்து போயிடணும்னு வேகமா போயிட்டு இருக்கான். ஆனா இப்ப 2 பேரு நம்ம ஹீரோ தேடி வராங்க. அவங்க கிட்ட என்கிட்ட காசெல்லாம் கிடையாது, வந்தீங்கன்னா மூஞ்ச உடச்சிருவேன் அப்படின்னு சொல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க கோர்ட்ல இருந்து வரோம், உங்களுக்கு ஒரு எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட் இருந்தாங்கல்ல அவங்க போய் சேர்ந்துட்டாங்க, உங்களுக்கு ஒரு பையன் இருக்கான், அவனை நீங்க தான் பாத்துக்கணும், அது சம்பந்தமா நாளைக்கு கோர்ட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்ல இங்க இருந்து கட் பண்ணா அந்த கோர்ட் சீனை காட்டுறாங்க. நம்ம சார்லிக்கு ஒரு பையன் இருக்கான், அவனோட பேரு மேக்ஸ். இத்தனை நாளா அவங்க அம்மா தான் அவனை பாத்துட்டு இருந்திருக்காங்க. இப்ப அவங்க அம்மா இறந்து போயிட்டதால சார்லியோட சித்தியே அவங்கள பாத்துக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா கோர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, பையனுக்கு அப்பா இருக்காரு, அவரு ஓகே சொன்னா மட்டும்தான் இந்த பையனை உங்ககிட்ட கொடுப்பா அப்படின்னு சொல்ல இப்ப நம்ம ஹீரோவும் அந்த கோர்ட்டுக்குள்ள வரான். கோர்ட்டுக்குள்ள வந்த அடுத்த செகண்டே சித்திக்காரியும் அவங்க வீட்டுக்காரரும் பெரிய கைன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடறான். ஜட்ஜு கிட்ட 5 நிமிஷம் டைம் கேட்டு சித்தியோட புருஷன்காரனை பார்த்து உங்க வைஃபுக்கு என் பையனை ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு, என் பையனை உங்களுக்கு தத்து கொடுக்கணும்னா எனக்கு அதுக்கு $50,000 வேணும் அப்படின்னு சொல்ல சித்தியோட வீட்டுக்காரன் சார்லியை விட பெரிய தில்லலங்கடி போல இருக்கு. சார்லியை பார்த்துமே நானே என் வைஃபும் தேனெழுவுக்காக இட்டாலி போறோம், அங்க உன் பையனெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு இருக்க முடியாது, மேக்ஸ் கொண்டு வந்து விடும்போது உனக்கு $50,000 தரேன், 2 மாசம் கழிச்சு திருப்பி அவன் எங்க கிட்ட விடும்போது $1,00,000 உனக்கு சேர்த்தி தர அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ ஒத்துக்கிறான். இப்போ சித்தப்பா காரனுமே மேக்ஸ் கொண்டு வந்து அங்க விட நம்ம மேக்ஸுக்கு சார்லினா சுத்தமா பிடிக்காது, நீ தானே என்னோட தகப்பன், பொண்ணதான் இத்தனை நாளா பாக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன், எங்க சித்தப்பா கிட்ட இருந்து நீ எவ்வளவு வாங்கின அதுல பாதி என்னோடது, அந்த காசு கூட நான் போயிட்டே இருக்குன்னு சார்லியை விட பயங்கரமா பேரம் பேசிட்டு இருக்கா மேக்ஸ். சார்லியுமே சாயிடா மகனே, இருந்த காசுக்கெல்லாம் ரோபோட் வாங்கிட்டேன், வேணாது இருந்து பாரு அப்படின்னு சொல்ல இப்ப நம்ம மேக்ஸுக்கும் வேற வழி இல்லாம அவனுக்கு பிடிக்காத சார்லியோட தங்க ஆரம்பிக்கிறான். இப்போ இங்க ஒருத்தங்களை காட்டுறாங்களே இவங்க
தான் நம்ம படத்தோட ஹீரோயின். இப்போ அவங்க வாங்கிட்டு வந்த ரோபோட்டை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. பார்த்த ரோபோட் தரமா இருக்கு. நம்ம சார்லியுமே இந்த ரோபோட்டோட பேர் தெரியுமா அப்படின்னு கேட்க மேக்ஸுமே எனக்கு தெரியாதா, இந்த ரோபோட்டோட பேரு நாய்சி பாட். இது போட்ட எல்லா சண்டையுமே பார்த்திருக்கேன். இது கடைசியா போட்ட சண்டையில கூட சூப்பரா விளையாண்டுச்சு. ஆனா ஜஸ்ட் மிஸ்ல இது தோத்து போச்சு. இது போட்ட எல்லா சண்டையுமே நான் பார்த்திருக்கேன்னு அந்த ரோபோட்டை பத்தி பேசிக்கிட்டே இருக்கான். இப்ப நம்ம சார்லியுமே அந்த ரோபோட்டை ஆக்டிவேட் பண்ணி பாக்குறான். பார்த்தா வாய்ஸ் கமெண்ட் எதுவுமே ஓபன் ஆக மாட்டேங்குது. நம்ம சார்லிக்கு சக்க காண்டு என்ன ஏமாத்திட்டாங்களான்னு புலம்பிட்டு இருக்கான். ஆனா மேக்ஸ் ஜாப்பனீஸ்ல பேசி அந்த பொம்மைய ஆபரேட் பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம சார்லி ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிட்டான். அதுக்கப்புறம் இந்த நாய்சி பாட்டை நம்ம ஹீரோயின் என்ன பண்றானா இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு மாத்தி வைக்கிறா. இப்ப நம்ம சார்லி என்ன பண்றானா இதை கொண்டு போய் நான் ஜெயிச்சுட்டு வரேன்னு சண்டை கிளம்புறான். ஆனா நம்ம மேக்ஸ் எனக்கு நீ இன்னும் பாதி பணத்தை தரவே இல்ல, நானும் உன் கூட வருவேன், இல்லாட்டியும் சாவிய இங்க போட்டுருன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணி அவனோட போறான். இப்ப சார்லியும் பாக்ஸிங் பண்ற இடத்துக்கு அவன் பையனை கூட்டிட்டு போறான். மேக்ஸ் அந்த இடத்தெல்லாம் பார்த்து வாய பொழந்துகிட்டே வரான். இப்ப நம்ம சார்லியும் அவன் ஃப்ரெண்ட் அங்க ஒருத்தர் இருக்கான். அவன் கிட்ட போய் பாத்தியில என்கிட்ட இருக்கிற ரோபோட்டை இது 2 வாட்டி டைட்டில் வின் பண்ணி இருக்கு, பெரிய லீக்ல என்ன சேர்த்தி விட அப்படின்னு சொல்ல அவன் ஃப்ரெண்ட் என்ன சொல்றானா இது வரைக்கும் யாரும் ஜெயிக்காத மைனஸ்ங்கிற ரோபோட் கூட ஃபைட் பண்றியா, ஜெயிச்சவனுக்கு $50,000 கிடைக்கும் அப்படின்னு சொல்ல நம்ம சார்லி இதுக்கு ஒத்துக்கிறான். ஆனா மேக்ஸ்க்கு இது சுத்தமா பிடிக்கல. டே தகப்பா சொன்னா கேளு, ஃபர்ஸ்ட் சின்ன சின்ன மேட்ச்ல மோதி கொஞ்சம் பணத்தை பாத்துக்கலாம், இது வேண்டாம் அப்படின்னு சொல்ல நம்ம சார்லி இவன் பேச்ச கேட்காம மேட்சுக்கு ரெடியாரான். இப்ப அப்படியே மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. மேட்சோட ஸ்டார்டிங்ல நம்ம சார்லியோட ரோபோட்டும் அந்த மைனஸ்ங்கிற ரோபோட்டும் மாத்தி மாத்தி அடிச்சுக்குது. ஆனா டைம் போக போக நம்ம ரோபோட்டை பிடிச்ச அந்த மைனஸ் பொழக்க ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துக்கு மேல மைனஸ் நம்ம சார்லியோட ரோபோட்டோட மண்டைய தனியா எடுத்து போட்டுருது. நம்ம சார்லி மறுபடியும் தோத்து போயிட்டான். நம்ம சார்லியால அந்த தோல்வியை ஏத்துக்கவே முடியல. ஆனா மேக்ஸ் நான் தான் ஃபர்ஸ்டே சொன்னேன்ல கொஞ்சம் கொஞ்சமா போயிருக்கணும், எடுத்த உடனே இப்படி ஆசைப்பட்டீங்கன்னா போக வேண்டியதானே. சார்லிய புடிச்சு திட்டிக்கிட்டு இருக்கான். இப்ப இவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. அதனால இப்போ ஒரு ரோபோட் குப்பை கிடங்குக்கு போறாங்க. அங்க போய் ஏதாவது ஸ்பேர் ஸ்பாட் கிடைச்சா இந்த ரோபோட்டை அதை வச்சு சரி பண்ண முடியுமான்னு திருட்டுத்தனமா இப்ப அந்த இடத்துக்குள்ள போறாங்க. அந்த இடத்துக்குள்ள போய் பார்த்துட்டு இருக்கும்போது மேக்ஸ் ஒரு இடத்துல போய் இந்த இடம் பார்க்க ரொம்பவே அழகா இருக்கு, இங்க வந்து பாரு அப்படின்னு சொல்ல சார்லியுமே இதை பார்த்துட்டு அந்த இடத்துல நிக்காத அப்படின்னு சொல்ல நம்ம மேக்ஸ் பயங்கரமா கத்திக்கிட்டு கீழே போறான். நம்ம சார்லி இப்ப அவனை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். ஆனா ஏதோ ஒரு பொருளை மாட்டி மேக்ஸ் அப்படியே தப்பிச்சிடுறான். இப்போ சார்லி அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா நம்ம மேக்ஸ காப்பாத்துனது ஒரு ரோபோட்டோட கையே. நம்ம மேக்ஸுமே இந்த ரோபோட் தான் என்ன காப்பாச்சு, இது இல்லாம நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்ல நம்ம சார்லி இந்த குப்பையெல்லாம் தூக்கிட்டு போறதுக்கு என் வண்டியில இடம் கிடையாது, நீ வேணதை தூக்கிட்டு வான்னு அவன் பாட்டுக்கு போயிடுறான். நம்ம மேக்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ரோபோட்டை தோண்டி எடுத்து சார்லி கிட்ட கொண்டு வந்து காட்டுறான். இப்ப இதை எடுத்துட்டு சார்லி அவனோட இடத்துக்கு வரான். மேட்சோட ரிசல்ட் நினைச்சு ஹீரோயின் பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினும் சார்லியும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. நம்ம சார்லியுமே தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு, நான் இப்போ ஒரு ரோபோட் கொண்டு வந்திருக்கேன், அது தேருமா தேராதான்னு பார்த்து சொல்ல அப்படின்னு சொல்ல ஹீரோயினுமே இது வெறும் G2 மாடல் தான், இதை வச்சு யாரோடையும் சண்டை போட முடியாது, இதுக்கு ஷேடோ மோட் இருக்கு, நம்ம பண்ற மாதிரி இது பண்ணும், இதை வச்சு வித்த காட்டலாம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவுமே அப்போ ஓகே இது கொண்டு போய் வித்து பணத்தை பார்த்தரலாம் அப்படின்னு சொல்ல மேக்ஸுமே அதெல்லாம் முடியாது, இந்த ரோபோட் என்னோட ரோபோட், நான் தான் கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்தேன்னு சார்லியும் மேக்ஸும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இவங்க இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற இதே நேரத்துல ஹீரோ அந்த ரோபோட் ஆன் பண்ண அந்த ரோபோட் இப்ப அப்படியே எந்திரிச்சு நிக்குது. நம்ம மேக்ஸுமே இதை வச்சு நான் சண்டை போட்டு ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்ல நம்ம மேக்ஸ் இப்ப அப்படியே அந்த ரோபோட்டை கழுவ ஆரம்பிக்கிறான். கழுவிட்டு இருக்கும் போதுதான் அந்த ரோபோட்டோட பேரை பாக்குறான். இந்த ரோபோட்டோட பேர் ஆட்டம், இனிமே இதை நம்ம ஆட்டம்னே கூப்பிடுவோம். ஆட்டம் கூட்டிட்டு அப்படியே ஜாக்கிங் போயிட்டு இருக்கான். ஆட்டம் ஒரு நல்ல ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிறான். திருப்பியும் ஹீரோயினை பார்த்தும் சார்லியை பார்த்தும் கண்டிப்பா இதை வச்சு நான் சண்டை போட்டு ஜெயிச்சு காட்டுவேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல நம்ம சார்லிக்கும் மேக்ஸுக்கும் சண்டை வர ஆரம்பிக்குது. இப்படியே இங்க இருந்து கட் பண்ணா மேக்ஸ் வந்து ஹீரோயினை பார்த்து சார்லி உனக்கு எத்தனை வருஷமா தெரியும், அவன் எப்படின்னு ஹீரோயினை பார்த்து கேட்க நம்ம ஹீரோயினுமே உங்க அப்பாவை எனக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும், சொல்ல போனா அவன் ஒரு நல்ல ஃபைட்டரு, ஆனா யாருதான் இப்போ மனுஷங்களோட பாக்ஸிங் மேட்ச் எல்லாம் பாக்குறா, யாருமே பாக்குறது கிடையாது, எல்லாருமே ரோபோட்ஸுக்கு மாறிட்டாங்க, இப்பெல்லாம் யாரு மனுஷங்களோட பாக்ஸிங்க பாக்குறாங்க, யாருமே பாக்குறது இல்ல, அவனுக்கும் ஸ்பான்சர் கிடைக்கல, அதனாலதான் அவன் இப்படி இறங்கிட்டான், ஆனா அவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்ல இப்ப அப்படியே இங்க இருந்து கட் பண்ணா வில்லன் குரூப்பை காட்டுறாங்க.
ஜூயஸ்ங்கிற ஒரு கம்பெனியோட ரோபோட் இது நாள் வரைக்கும் எந்த ரோபோட் கூடயுமே தோத்ததே கிடையாது. ரொம்ப வருஷமா இந்த ரோபோட் தான் வேர்ல்டு சாம்பியனா இருந்துட்டு இருக்காங்க. இப்ப அந்த ரோபோட்டோட கம்பெனி ஓனர் கிட்ட கூட போய் இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காங்க. அந்த கம்பெனியோட ஓனருமே அது இதுன்னு பயங்கரமா பில்டப் பண்ணிட்டு இருக்கா. இல்லனா மேக்ஸ் ஒரு ஓரமா நின்னு பாத்துட்டு இருக்கான். இவன் இந்த மாதிரி பாத்துட்டு இருக்கும் போதே யாராலையும் தோக்கடிக்க முடியாது அந்த ரோபோ அவன் கண்ணு முன்னாடி போயிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்து இவன் பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில ஆகுது. இடத்துக்கு ஆட்டம் தூக்கிட்டு போறாங்க. அங்க ஒருத்தர் இருக்கான். அவன் நம்ம ஆட்டமா பார்த்துட்டு இந்த ரோபோட்ல வெறும் காயெல்லாம் கிடைக்குதா போகும், ஒரு ரவுண்ட்ல நீங்க ஜெயிச்சீங்கன்னா வேணா $100 தர அப்படின்னு சொல்ல நம்ம மேக்ஸுக்கு சரியான கோவம் வருது. 2 ரவுண்டு $500 ஓகேவா அப்படின்னு கேட்க இது கேட்ட சண்டை போடுறவனுமே என்ன தம்பி காமெடி பண்ணிட்டு இருக்கியா நீ, தப்பி தவறி உன்னோட இந்த டப்பா ஒரு ரவுண்டுக்கு மேல இருந்துருச்சுன்னா அதுக்கு நான் $2000 தர அப்படின்னு சொல்ல இப்ப மேட்ச் அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. நம்ம மேக்ஸ் தான் இப்ப நம்ம ஆட்டம கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். பாவம் அந்த கண்ட்ரோலரை வச்சு ஆட்டம எப்படி கண்ட்ரோல் பண்றதுங்கிறது கூட நம்ம மேக்ஸுக்கு சுத்தமா தெரியல. ஆப்போசிட்ல இருக்கிற ரோபோட்டோட பயங்கரமா அடி வாங்கிட்டு இருக்கான். சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் கெக்க புக்கன்னு சிரிக்க நம்ம சார்லிக்குமே சுத்தமா நம்பிக்கை இல்ல. ஆனா இப்ப கரெக்டா அப்படியே வாட்ச் பாக்குறான். பார்த்தா இன்னும் 30 செகண்ட் தான் இருக்கு. 30 செகண்ட் மட்டும் இவங்க தாண்டிட்டாங்கன்னா இவங்களுக்கு $2000 கிடைக்கும். இத பார்த்தோன்னு சார்லி ஏய் நான் சொல்ற மாதிரி எல்லாம் செய்டா, அடுத்த அந்த ரோபோட் எப்படி அட்டாக் பண்ண போறங்கிற விஷயத்த நம்ம மேக்ஸுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறான். நம்ம மேக்ஸும் இப்ப அதை வச்சு சமயா விளையாட ஆரம்பிக்கிறான். இப்படியே இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இவங்க அந்த ஒரு ரவுண்டையும் தாண்டிடுறாங்க. நம்ம சார்லிக்கு சரியான சந்தோஷம், $2000 ஜெயிச்சிட்டேன்னு. ஆனா மேக்ஸ பார்த்து அந்த சண்டை போடுறவன் இன்னொரு ரவுண்ட் ஆடலாம், அந்த ரவுண்ட்ல நீ ஜெயிச்சிட்டீனா இன்னொரு $1000 தர அப்படின்னு சொல்ல நம்ம மேக்ஸ் ஏதோ ஒத்துக்கிறான். ஆனா சார்லிக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல. ஆனா நம்ம மேக்ஸ் நான் ஜெயிச்சு காட்டுறேன்னு சொல்ல இப்ப அந்த ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஆட்டம் போட்டு அந்த ரோபோட்ட ஆட்டம் காட்ட வைக்குது. போட்டு அந்த ரோபோட்ட பொளந்தெடுத்துருது. ஃபர்ஸ்ட் வாட்டி நம்ம சார்லி ஒரு மேட்ச்ல வின் பண்றான். அவனுக்கு பணம் கிடைச்சது நினைச்சு இவன் ரொம்பவே சந்தோஷப்படுறான். ஆனா அடுத்த நாள் காலையில நம்ம சார்லி எந்திரிச்சு பாக்குறான். பார்த்தவனோட பையன் மேக்ஸ் ஆட்டமா போட்டு பயங்கரமா ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்கான். மேக்ஸுமே சார்லிய பார்த்து டே தகப்பா இத பாரு, உன்னோட பழைய ரோபோட்ஸ்ல இருந்து சில மிஷின்ஸ் எடுத்து இத நான் பண்ணிருக்கேன், இத பாரு அப்படின்னு சொல்ல இத்தனை நாள் ஆட்டமே ரிமோட் கண்ட்ரோலையும் ஷேடோல மட்டும் தானே செயல்பட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப நம்ம ஆட்டமே இவங்க என்ன கமெண்ட் சொன்னாலும் அது அப்படியே செய்ய ஆரம்பிக்குது. நம்ம மேக்ஸிமே சார்லிய பார்த்து நீ ஒரு பாக்ஸிங் பிளேயர் தானே, போன மேட்ச்ல நம்ம ஜெயிக்க காரணமே நீதான், அந்த ரோபோட் என்ன அட்டாக் பண்ண போதோ அத முன்னாடி நீ என்கிட்ட சொல்லிட்ட, அதனால மட்டும்தான் நம்மளால அந்த மேட்ச்ல ஜெயிக்க முடிஞ்சது. இனிமே நீதான் ஆட்டம ட்ரெயின் பண்ணணும். நம்ம சார்லிக்கு ஃபர்ஸ்ட் இதெல்லாம் பிடிக்கல. ஆனா நம்ம சார்லி மேக்ஸ பார்த்து ஒரு கண்டிஷன் போடுறான். நீ வரும்போது நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருந்த, மேட்சுக்கு முன்னாடி நீ ஆட்டமும் டான்ஸ் ஆடினீங்கன்னா நமக்கு இன்னுமே நல்ல பேர் கிடைக்கும், நீ அதுக்கு ஒத்துக்கிட்டீனா நான் இதுக்கு ஒத்துக்கிறேன்னு சொல்ல மேக்ஸ் இதுக்கு ஒத்துக்கிறான். இப்போ அடுத்த நாள் இருந்து சார்லி ஆட்டம பயங்கரமா ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிக்கிறான். அவனோட எல்லா டெக்னிக்ஸையும் ஆட்டமுக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறான். இப்ப அப்படியே அடுத்த மேட்ச காட்டுறாங்க. அடுத்து இவங்க மோதின எல்லா போட்டியிலயுமே எந்த ரோபோட் வந்தாலும் நம்ம ஆட்டம் போட்டு அத்தனை பேத்தியுமே பொலன்னு பொழந்து கட்டுது. எங்க போனாலும் இவங்களுக்கு வெற்றி தான். நம்ம ஹீரோவுமே ஹீரோயின் கிட்ட எல்லாம் கொஞ்சம் கடன் வாங்கியிருப்பான். ஹீரோயினுக்குமே பணத்துல அனுப்பி வைக்கிறான். நம்ம ஆட்டமோட பேரு ரோபோட் பாக்ஸிங்ல நம்ம ஆட்டமோட பேரு பயங்கரமா பரவுது. நிறைய பக்கத்துல இருந்து இவங்கள மேட்ச் விளையாட கூப்பிடுறாங்க. வாழ்க்கை சந்தோஷமா போயிட்டு இருக்கும் போது ஒருத்தர் ஆட்டம் சண்டை போடுறத பார்த்துட்டு நீங்க எதுக்கு இன்னும் இந்த மாதிரி சின்ன மேட்ச்ல எல்லாம் போட்டி போட்டுட்டு இருக்கீங்க, நீங்க லீக்ல ட்வின் ரோபோட்டோட சண்டை போட்டு பாருங்களேன் அப்படின்னு சொல்ல நம்ம சார்லிக்கு மேக்ஸுக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நம்ம சார்லியோட கனவு லீக் மேட்ச்ல ஆடணுங்கிறது தான். ஒரு வழியா இப்ப அது நிறைவேற போகுது. இவங்க மேட்சுக்கு முன்னாடி சார்லி பயங்கர எக்ஸைட்டா இருக்கான். ஆனா இப்ப அவங்களுக்கு ஜூயஸ் கம்பெனில இருந்து கால் வருது. அந்த ஜூயஸ் கம்பெனியோட ஓனரு உங்க ஆட்டம்ங்கிற ரோபோட் நல்லாவே சண்டை போடுது, பேசாம $2,00,000 உங்க ரோபோட் எங்க கிட்ட கொடுத்துட்டு அப்படியே திரும்பி பார்க்காம போயிருங்க அப்படின்னு சொல்ல சார்லிக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆனா மேக்ஸ்க்கு இது சுத்தமா பிடிக்கல. என்னோட ஆட்டம் எல்லாம் உனக்கு கொடுக்க முடியாதுன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிட்டு வெளியே வந்துடுறான். ஆனா சார்லிக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல. அந்த ட்வின் ரோபோட் கூட இது நாள் வரைக்கும் யாருமே ஜெயிச்சது கிடையாது. $2,00,000 என் வாழ்க்கையே செட்டில் ஆயிரும், ஏன் இப்படி பண்ண அப்படின்னு கேட்க நம்ம ஆட்டமுக்கு இவ்வளவு காசுனா நம்ம ஆட்டமுக்கு அவங்க இவ்வளவு காசு கொடுக்கறாங்கன்னா நம்ம ஆட்டமோட மதிப்பு அதை விட ஜாஸ்தி, அவங்கள ஜெயிச்சு காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்ல இப்ப அப்படியே அந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. முதல் முறையே அவங்க இவ்வளவு கிரௌட் முன்னாடி விளையாட போறாங்க. எல்லாருமே ட்வின் ரோபோட்டுக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. பார்த்தா அந்த ட்வின் ரோபோட்டை கண்ட்ரோல் பண்றதுக்காகவே 15-16 பேர் இருக்காங்க. ஒருத்த கைக்கு ஒருத்த காலுக்குன்னு 16 பேரு இந்த ரோபோட்டை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா பாவம் இந்த பக்கம் நம்ம மேக்ஸும் சார்லி மட்டும்தான். இப்ப மேட்ச் அப்படியே
ஸ்டார்ட் ஆக நம்ம ஆட்டம் எப்படிதான் சண்டை போட்டாலும் அதுக்கு முன்னாடியே எப்படி சண்டை போடுறாங்கிற விஷயத்த அவங்க கண்டுபிடிச்சு இந்த ட்வின் ரோபோட்டுக்கு அனுப்பிடுறாங்க. அதெல்லாம் நம்ம ஹீரோ அடிக்கிற எந்த அடியுமே உங்களுக்கு பெருசா பாதிப்பு ஏற்படுத்தல. ஒரு நிமிஷம் சார்லிக்கு என்ன நடக்குதுன்னு சுத்தமா புரியல. ஆனா டைம் போக போக சார்லி ஒரு மைனஸ் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறான். அந்த ரோபோட் சண்டை போடும் போது அதோட கையில இருந்து ஒரு சத்தம் வருது. அதோட ஷோல்டரை பார்த்து அடி அப்படின்னு சொல்ல மேக்ஸும் அதே மாதிரி செய்ய ஆரம்பிக்கிறான். அந்த ரோபோட்டோட கையிலேயே மாறி மாறி குத்த அந்த ரோபோட்டோட ப்ரோக்ராம் இப்ப அப்படியே கிராஷ் ஆக ஆரம்பிக்குது. அந்த ரோபோட்டை பார்த்துட்டு இருந்தவங்களால கூட ஒண்ணுமே பண்ண முடியல. நம்ம ஆட்டம் போட்டு அவங்கள பொலன்னு பொழக்குது. யாராலையுமே தோக்க முடியாத அந்த ட்வின்ங்கிற ரோபோட்டை நம்ம ஆட்டம் ஃபர்ஸ்ட் வாட்டியா ஜெயிச்சு காட்டுது. மேட்ச் முடிஞ்ச அடுத்த செகண்ட் நம்ம ஆட்டமுக்கு பயங்கரமா விசில் கைத்தட்டலன்னு பறந்துகிட்டு இருக்கு. ஆனா நம்ம மேக்ஸ் சும்மா இல்லாம ஜூயிஸோட அந்த கம்பெனி ஓனரை பார்த்து, ஏய் ஒன்னதான் மேக்கப் ஜாஸ்தியா போட்டவில்லை, என்னோட ஆட்டமியா நீ விலைக்கு கேட்ட, முடிஞ்ச உன்னோட இன்னொரு ரோபோட்டையும் என் ஆட்டமோட சண்டை போட விட்டு பாரு, அப்புறம் தெரியும் அதையும் தோக்கடிச்சு காட்டுறேன்னு இவன் சவாலோட மீடியால இது அப்படியே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்ம சார்லி இதுக்கு மேல பேசினா சண்டையாகுன்னு மேக்ஸ அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறான். ஒட்டு மொத்தமா இந்த மேட்ச் இவங்க வின் பண்ணதுனால இவங்களுக்கு $50,000 கிடைக்குது. அது நினைச்சு இவங்க சந்தோஷப்பட்டுட்டே இருக்கும்போது ஆனா படத்தோட ஸ்டார்டிங்ல சார்லியோட ஒருத்தன் காலையத்து சண்டை போட்டுருப்பான்ல, அவன் அந்த இடத்துக்கு வந்துடுறான். நம்ம மேக்ஸ் கிட்ட இருக்கிற பணத்தையும் சார்லி கிட்ட இருக்கிற பணத்தையும் எடுத்துட்டு சார்லியை போட்டு புரட்டி எடுத்துறாங்க. சார்லிக்கு நல்லாவே அடிபட்டுருது. ஆனா இப்படி அடி வாங்கினதுக்கு அப்புறம் சார்லிக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சு போச்சு. நம்ம பையன் நம்ம கூட நீ இருக்க கூடாது, நம்ம கூட இருந்தானா அவனுக்கு எப்பவுமே ஆபத்து தான். அவங்க சித்தப்பா சித்தி வர நாள் வேற கிட்ட வந்துருச்சு. பேசாம நாளைக்கு அவங்க வந்த உடனே மேக்ஸ கொண்டு போய் அவங்க கிட்டே விட்டுறலாம், அவங்க பணக்காரங்க நல்லா பாத்துக்குவாங்கன்னு சார்லியை கொண்டு போய் அடுத்த நாள் காலையிலேயே அவங்க சித்தப்பா சித்தி கிட்ட போய் விட்டுறாங்க. சித்தப்பா காரணமே சார்லிக்கு பணம் கொடுத்தா அதெல்லாம் இவன் பெருசா வாங்கவே இல்ல. நம்ம சார்லிக்கு அவன் பையன் பிரிஞ்சதை சுத்தமா ஏத்துக்க முடியல. இதை நினைச்சு ரொம்ப சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் ஏன் இப்படி இருக்க அப்படின்னு கேட்கும்போது, என் பையனை நான் ரொம்ப மிஸ் பண்றேன், ஆனா அவங்களோட இருக்கிறது தான் அவனோட எதிர்காலத்துக்கு நல்லது, அவங்க பணக்காரங்க, என் பையனை நல்லா பாத்துக்குவாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயின் என்ன சொல்றானா, உன் பையன் பணத்தை எதிர்பார்த்தா அவங்க கூட இருக்கான், அவனுக்கு தேவை அன்பு மட்டும்தான். சின்ன வயசுல நான் எங்க அப்பாவோட இருந்தேன், அதே மாதிரி உன் பையனும் உன் கூட இருக்கணும்ல, உன் பையனை போய் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்ல நம்ம சார்லியுமே மேக்ஸ பார்க்க போறான். சார்லியை பாக்குறதுல சுத்தமா விருப்பம் இல்ல. சித்திக்காரியுமே கோர்ட்டோட ஆர்டர் படி நீங்களா இங்க வரவே கூடாது, மரியாதையா இங்க இருந்து போங்க அப்படின்னு சொல்ல, நீங்க டூர் போயிருந்த போது நானும் மேக்ஸும் ஒரு டோர்னமெண்ட்ல கலந்துகிட்டோம், யாரையுமே தோக்கடிக்காத ஒரு ரோபோட்டை தோக்கடிச்சோம், அதே மாதிரி இன்னைக்கு ஒரு ரோபோட்டை நாங்க ஜெயிச்சு காட்டணும், அதுக்கு மேக்ஸ் எனக்கு ரொம்பவே முக்கியம், அவனோட சந்தோஷத்தை நீங்க முக்கியம் நினைக்கிறீங்கன்னா அவனை கூட அனுப்புங்க அப்படின்னு சொல்ல சித்திக்காரியுமே இது கொத்துக்கிறா. இப்ப அப்படியே மேட்ச் நடக்கிற அந்த ஸ்டேடியத்தை காட்டிட்டு இருக்காங்க. நம்ம மேக்ஸ் லாஸ்ட் மேட்ச்ல அப்படி பேசினது அந்த கம்பெனில இருக்கிற எல்லாத்தையுமே பயங்கரமா பாதிச்சிருக்கு. காரங்களுமே உங்க ரோபோட் ஃபர்ஸ்ட் வாட்டி தோத்துருக்கே, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கும் போதெல்லாம் அந்த கம்பெனிக்காரங்களுக்கு மூஞ்சி இருந்திருக்காது, எப்படியாவது இன்னைக்கு நம்ம ஆட்டமை போட்டு சாகடிக்கணும்னு இவங்க அந்த ஸ்டேஜுக்கு வர, இப்போ அந்த ஸ்டேஜுக்கு நம்ம ஆட்டமும் சார்லியும் வராங்க. எல்லாரும் நம்ம ஆட்டமுக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இதே நேரத்துல யாராலையும் தோக்கடிக்க முடியாத 2 வாட்டி சாம்பியனான அந்த ரோபோட் இப்ப அப்படியே உள்ள வருது. சொல்ல போனா இந்த ரோபோட்டுக்கு இவ்வளவு மோசனா இது வரைக்கும் எந்த ரோபோட்டையுமே இது ஒரு நிமிஷத்துக்கு மேல சண்டை போட விட்டது கிடையாது. ஸ்டேடியத்துக்கு வெளியே கூட நம்ம ஆட்டம் ஒரு நிமிஷத்துக்கு மேல தாங்குமான்னு பெட்டு கட்டிட்டு இருக்காங்க. இப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ கிட்ட இருந்து பணத்தை எடுத்துட்டு போனா பாத்தீங்களா, அவன் வரான். அவன் பெட்டு கட்டுறவன் கிட்ட போய், ஆட்டம்லாம் ஒரு ரவுண்டுக்கு மேல தாண்டாது, நான் 1 லட்சம் ரூபா பெட்டு கட்டுறேன், ஜெயிச்சா எனக்கு $5 லட்சம் தரணும், ஓகேவான்னு சொல்லி பெட்டு கட்டிட்டு அவன் இருக்கிற சீட் நம்பரையும் சொல்லிட்டு போறான். இப்ப அப்படியே மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. உலகத்துல இருக்கிற எல்லாரும் இந்த மேட்சை பார்த்துட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங்ல இருந்து ஆட்டத்தோட ஆட்டத்தை காட்ட முடியாத மாதிரி அந்த ரோபோட் போட்டு ஆட்டம பொலன்னு பொழந்துட்டு இருக்கு. நம்ம சார்லியால ஒண்ணுமே பண்ண முடியல. ஏன்னா நம்ம சார்லி ஏதோ பண்றதுக்குள்ள அந்த ரோபோட் போட்டு தவன் துவைக்க ஆரம்பிக்குது. ஆட்டம் ஒரு பாயிண்ட்ல கீழே விழுந்துருச்சு. எல்லாருமே ஆட்டம் தோத்து போயிட்டான்னு தான் நினைக்கிறாங்க. ஆனா ஆட்டம் இப்போ திருப்பி எந்திரிச்சு நிக்குது. இப்ப திருப்பி அப்படியே சண்டை ஆரம்பிக்க நம்ம சார்லி டிஃபெண்ட் தான் பண்றான். அந்த ரோபோட்னால ஆட்டம தொடவே முடியல. மித்தவங்களை ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கும் போது யாருமே எதிர்பார்க்காத ஒரு தருணத்துல ரைட் அப்பர் கட் பண்ணி அந்த ரோபோட்டை ஒரு அறை விட்டுருது. சொல்ல போனா அந்த ரோபோட் வாங்குற முதல் அறையே இதுதான். இது
அதுக்கப்புறம் நம்ம ஆட்டமும் டஃப் கொடுக்க ஆரம்பிக்குது. ஆனா நம்ம ஆட்டம் என்னதான் டஃப் கொடுத்தாலும் இன்னுமே அந்த ரோபோட்டோட கை தான் ஓங்கி இருக்கு. இப்படியே டைம் ஓடிக்கிட்டே இருக்க ஒரு வழியா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடியுது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்ச உடனே அங்க இருந்து எல்லாத்துக்கும் பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா இந்த ரோபோட் இது வரைக்கும் ஒரு ரவுண்டுக்கு மேல சண்டை போட்டதே கிடையாது. ஃபர்ஸ்ட் வாட்டியா நம்ம ஆட்டம் தான் இது பண்ணி காட்டியிருக்கு. நம்ம ஆட்டமுக்கு விசில் சவுண்ட் பறந்துகிட்டு இருக்கு. இப்ப அப்படியே செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட் போகுது. நம்ம ஆட்டம் இந்த ரோபோட்டுக்கு பயங்கரமா டஃப் கொடுக்க ஆரம்பிக்குது. இப்படியே நாலாவது ரவுண்ட் வரைக்கும் போக நாலாவது ரவுண்ட்ல நம்ம ஆட்டம் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த ரோபோட் ஆட்டமோட சங்கிலியே ஒரு குத்து குத்திருது. இந்த குத்துல நம்ம ஆட்டமோட வாய்ஸ் ரெகனைசேஷன் மோட் அப்படியே காலியாகி போயிருது. நம்ம சார்லி என்ன பண்ணாலும் என்ன சொன்னாலும் ஆட்டமால ஒண்ணுமே பண்ண முடியல. அந்த ரோபோட்டும் போட்டு இவன் கதையை முடிச்சிடலான்னு பயங்கரமா குத்த ஆரம்பிக்குது. ஆனா நம்ம சார்லியோட நல்ல நேரத்துக்கு அந்த ரவுண்ட் இப்ப அப்படியே முடிய போகுது. பேலன்ஸ் இருக்கிறது ஒரே ரவுண்ட் தான். அந்த ரவுண்ட்ல யார் வின் பண்றாங்களோ அவங்க தான் சாம்பியன். ஆனா நம்ம சார்லிக்கு சுத்தமா ஹோப் கிடையாது. மேக்ஸ பார்த்து அவ்வளவுதான் நம்ம கதை முடிஞ்சு போச்சு, இது நம்ம சொல்றது நீ கேட்காது, நம்ம என்ன பண்ண போறோம்னு முடிச்சிட்டு இருக்கும்போது மேக்ஸ் என்ன சொல்றானா, சார்லி நீ பதட்டப்படாத, இதோட மோட நம்ம ஷேடோ மோடுக்கு ஆக்டிவேட் பண்ணி விட்டுறலாம். நீ ஒரு பாக்ஸர் தானே, நீ எப்படி கேம்ல விளையாடுவியோ அதே மாதிரி விளையாடு, நம்ம கண்டிப்பா இதுல ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொல்ல இப்ப அப்படியே லாஸ்ட் ரவுண்ட் ஆரம்பிக்க ஷேடோ பாக்ஸிங் மூலமா நம்ம சார்லி அந்த ரோபோட்டை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல சார்லி அடிக்காம டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த ரோபோட்டுமே நம்ம ஆட்டமை போட்டு ஃபுல் சக்தியில அடிச்சுக்கிட்டே இருக்கு. ஆனா ஃபுல் எனர்ஜியை பயன்படுத்துறதுனால சரக்கடிச்ச மாதிரி அங்க இங்க ஆடிட்டு இருக்கு. ஆனா ஆட்டம் இப்ப அந்த ரோபோட்டை பார்த்து முடிஞ்சவன் தாடின்னு சிக்னல் காட்டிட்டு இருக்க. நம்ம ஆட்டம் இப்போ அவனை போட்டு சாத்துன்னு சாத்த ஆரம்பிக்கிறான். அடிச்ச அடியில அந்த ரோபோட் இப்ப அப்படியே கீழே விழுகுது. கடைசி நிமிஷத்துல இதை நாக் அவுட் பண்றதுக்கு டைம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த ரோபோட்டோட லக்கு கொஞ்சம் செகண்ட்ல இந்த ரோபோட் ஜெயிச்சிடுது. இந்த மேட்சையும் டிரான் அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. ஆட்டம் தான் இந்த கேம் வின் பண்ணா அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஜூயிஸ்ங்கிற கம்பெனிக்கார கிட்ட போய் பேட்டி எடுத்தா கூட இந்த கேம்ல யாரும் தோக்கல, யாரும் ஜெயிக்கல, எங்க ரோபோட்டை யாராலையும் தோக்கடிக்க முடியல, மீசையில மண் ஓட்டாத மாதிரி பேசிட்டு இருந்து ஓடி போயிடுறாங்க. இப்ப நம்ம மேக்ஸ் எப்படி பேட்டி எடுக்கிறாங்க, அந்த பேட்டியில விசுவாசப்பட கிளைமேக்ஸ் மாதிரி மேக்ஸ் நம்ம சார்லிய அப்பான்னு கூப்பிடுவான். பிரிஞ்சு போன அப்பாவும் பையனும் படத்தோட கடைசியில எப்படியே சேர்ந்துருவாங்க. இந்த ஒரு நல்ல எண்டிங்கோட ரியல் ஸ்டீல்ங்கிற இந்த திரைப்படம் ஒரு முடிவுக்கு வருது. கண்டிப்பா இந்த திரைப்படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனல் இருக்கிற மித்த வீடியோக்களையும் பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோல வந்து உங்களை பார்க்குறேன். பாய்.